சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன தண்ணி எடுக்க போன மீனா இன்னமும் வரலையே, என்ன பண்ணிட்டு இருப்பா மீனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா என்ன பண்ணிட்டு இருப்பா, என்ன ஏதோ ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொல்லப்பத்துல இருக்காங்க. அப்ப நம்ம மீனாவை தேடி நான் போகட்டுமான்னு சொல்லிட்டு முத்து போகலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா முத்து போகிறது கிடையாது. விஜயா, எதுக்காக நீ அவங்கள அனுப்புற? இந்த ஊரை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல, நீ போய் கூட்டிட்டு வா அவங்களன்னு சொல்றாங்க. அத்தை, நானா? ஏன் நீதான், வேற யாருன்னு சொல்றாங்க. உடனே விஜயாவும் அந்த பக்கம் போறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா இப்பவே போயிட்டு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. போ மீனா, போயிட்டு நீ உண்மையை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்குள்ளவே நானும் கிருஷும் இந்த தண்ணியில விழுந்து நீங்க வர்றதுக்குள்ளவே செத்து கிடப்போம். 2 உயிர் உன்னால போகணுமா, போய் சொல்லுன்னு மிரட்டுறாங்க. உடனே கிருஷோட பாட்டி இங்க பாரு மீனா, என் பேரனோட வாழ்க்கையும் என் மகளோட வாழ்க்கையும் உன் கையில இருக்கு. ப்ளீஸ் மீனா சொல்லாத, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு மீனா, ப்ளீஸ் மீனா சொல்லு மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட குதிக்க போனதும், சரி நான் யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் உடனே ரொம்ப தேங்க்ஸ் மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவும் ரோகிணியும் ஆளுக்கு ஒரு பக்கம் வர, ஏ மீனா, தண்ணி எடுக்க போனல, தண்ணி எடுக்க போயிருந்தா ஏன் நீ வரதுக்கு இவ்வளவு நேரம்ன்றாங்க. உடனே மீனா ரோகிணி முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விஜயா, ஏய் எதுக்காக நீ ரோகிணிய முறைச்சு பார்த்துட்டு இருக்க? எல்லாம் பார்த்தா முறைப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் சம்மதமே இல்லாம ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு பரவாயில்லையம்மா, வயிறு ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ உனக்கு பரவாயில்லையான்றாங்க. ஓகே ஆண்டி, எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முத்து மீனா, இந்த காலை வச்சுக்கிட்டு நீ தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணுமா, எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க போயிருந்தா இந்த பூஜையும் நடந்துக்காது, நான் போன வரைக்கும் மேலுன்னு சொல்லிட்டு ரோகிணி முறைச்சு பார்த்துட்டே தான் இருக்காங்க. ரோகிணி எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து பூஜையை நல்லபடியா முடிச்சிடறாங்க. ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது, வாழ்க்கை இதே மாதிரி நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா மறுபடியும் அந்த பூசாரி மாதிரி இருக்க சாமியார் வராங்க. சாமியார் இத்தனை நாளா இருந்த பொய் முடிச்சு அவிழ்ந்துருச்சுன்னு சொன்னதும் உடனே மீனா ஒரு பக்கம் சிரிக்க, ரோகிணி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இந்தப்பா வந்திருக்க, பசியா இருப்ப, இந்தா இதுல எது வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு சொன்னதும் ஒரு பழத்தை எடுத்துட்டு நேரா மனோஜ் கிட்ட கொடுக்குறாங்க. இங்க பார், கையேந்த போறது நான் கிடையாது, கையேந்துறது நீ தான் சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் மனோஜுக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு, ரோகிணிக்கு ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா நடக்குதுங்க, அந்த மாதிரி நம்ம ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் மறைச்சிட்டே மீனா நின்றுட்டு இருக்காங்க. இதையும் விஜயா நோட் பண்றாங்க. இருந்தாலும் மீனா இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால இந்த விஷயத்த பத்தி எதுவும் மூச்சு கூட விடக்க முடியாத சூழ்நிலையில இப்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரோகிணியோட அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க. மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, அவர் ரொம்பவே நல்லவ, நமக்காக இந்த விஷயத்த பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அவ சொல்லியிருக்கான். ஆனா ரொம்ப நல்லவ, அவளால ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைச்சி எல்லாம் வச்சிருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ உண்மையை சொல்லிடுவா. அதுக்கு முன்னாடி ரோகிணியா பார்த்து இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்றதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ எது நடக்க போகுதோ அதை நினைக்கும் போது மனசுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது கிருஷ் கேக்குறாங்க, பாட்டி எதுக்காக மீன் ஆண்டி அம்மாவை அடிச்சாங்க, அம்மா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்களா, அதனாலதான் அடிச்சாங்களான்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அமைதியாவே இருக்காங்க. அமைதியா இருந்ததுமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது கரெக்டா முத்து வந்துடுறாங்க. முத்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்ன மறைச்சிருக்கீங்க, எதுக்காக இப்படி மறைச்சிங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இல்லப்பா அது சொல்றாங்க, ஏமா நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன், சாப்பிட்டீங்களாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா இன்னும் சாப்பிடல, இனிதான் சாப்பிட போறேன்னு சொன்னதும் சரிம்மா வாங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், எங்க ஊருக்கு வாங்க, என் பாட்டியோட ஊருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வந்ததும் இல்லப்பா இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன இருக்கட்டும் சொன்னா கூட அதை எதுவுமே காதுல போட்டுக்கிறதே கிடையாது, நீங்க வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே பிடிவாதமா கூட்டிட்டு வந்துடுறாங்க. முத்து கூட்டிட்டு வந்ததும் இங்க பாரு மீனா, பாட்டி அப்பா வாங்க இங்க பாருங்களேன், இங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க.
உடனே கத்துனதும் அங்க வந்திருக்கிறத பார்த்தா ரோகிணியோட அம்மா. ரோகிணியோட அம்மாவை பார்த்ததுமே வந்து இப்ப முறைச்சிட்டு மீனா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க. ரோகிணிக்கு 1000 மடங்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடியும்னு பார்த்தா இப்ப வந்து இவங்க நின்றுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. எப்படிமா இருக்கீங்க, வாங்கம்மா உட்காருங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இன்னைக்கு என்னுடைய புருஷனோட இறந்தனால அவருக்கு திதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரிங்கம்மான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் இருக்காங்க. அப்ப வந்து நம்ம மீனா வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி நீ வந்து இந்த உண்மையை ஏன் வாயிலிருந்து சொல்ல விடாம பண்ணிட்ட. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு, அது கண்டிப்பா வந்து உன்னை திரும்ப அடிக்கும். அப்ப பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போனதும் இப்ப ரோகிணியோட அம்மா ரோகிணிய வந்து தனியா கூட்டிட்டு வந்து, என்ன மீனா ஏதாவது சொன்னாலான்னு சொல்லி கேக்குறாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, ஏன் இங்க வந்த, எதுக்காகமா இப்படி என் உயிரை எடுக்கிற? நான் பல முறை சொன்னேன், என் பேச்சு கேட்காத, இதை பண்ணு அதை பண்ணு, அப்பா ஸ்தானத்துல அப்பா கடமைக்கு இதை பண்ணுன்னெல்லாம் சொன்னேன். நானும் எல்லா விஷயமும் பண்ணேன். கடைசியில இப்ப எல்லா விஷயமும் இப்ப அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப இன்னும் என் உயிரை கையில புடிச்சிட்டு என் வாழ்க்கையை கையில புடிச்சிட்டு தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். என்ன காரணம்னா, எப்ப மீனா உண்மையை சொல்லுவாளோ, எப்ப மீனா உண்மையை சொல்ல மாட்டாளோ, இதை நினைச்சிட்டு நான் இருக்கணும். இதுதானே உன்னுடைய எண்ணம். இப்போ உனக்கு நிம்மதியா, சொல்லுமா நிம்மதியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னடி தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும், நான் என்ன நினைச்சா பார்த்தேன்றாங்க. நினைக்கணுமா, நினைக்கணும். நானும் 1000 முறை சொன்னேன், என் பேச்சை நீ கேட்டியா? கேட்காத, கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டேன். இப்ப மீனா எப்போ உண்மையை சொல்லுவாளோன்னு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து திக்குன்னு உயிரை கையில பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு நான் இருக்கணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், இங்க பாரு கல்யாணி, இப்பவும் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. மீனா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நீயாவே போயிட்டு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லு, இதுதான் சரின்றாங்க. ஏதோ மீனவுக்கு தெரிஞ்சதுனால அவ கையில காலில் விழுந்து அவ வாயை அடைச்சிட்ட. ஒருவேளை என் புருஷனுக்கோ என் மாமியாருக்கோ தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் நான் நடு ரோட்ல தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ணி மீனா கிட்ட இப்போதைக்கு என் வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்கேன். இந்த உண்மையை எப்படி சமாளிக்கணுன்றது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்னை பாக்குறதுக்காகவோ எதுக்காகவோ இந்த வீட்டு பக்கம் வராத. வந்தியா, சாப்பிட்டியா, போனியான்னு போயிடு. இனி என் முகத்துல கூட முழிக்காதன்றாங்க. என்ன கல்யாணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே மீனா வந்துடுறாங்க. மீனா வந்ததும், உங்க 2 பேருக்காக நான் உண்மையை மறைக்கல, கிருஷிக்காக மட்டும்தான் உண்மையை மறைச்சேன். ஆண்டி, என் அம்மாவை பத்தின ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அவன் அவ்வளோ கெஞ்சி கேட்டான். அவனுக்காக மட்டும்தான் நான் இதை மறைச்சேனே தவிர வேற யாருக்காகவும் நான் இதை மறைக்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், ரொம்ப நன்றி மீனான்னு சொல்லிட்டு கிருஷோட பாட்டி சொன்னதும், உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேம்மா, அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இனி தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மீனா கோவமா பேசினதும், நான் வரேம்மான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே கிருஷ் மீனாவை கட்டி பிடிச்சி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எனக்காக என் அம்மாவை மன்னிச்சு விட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி ஆண்டின்னு சொல்லிட்டு கிருஷ் சொல்றாங்க. இதை கேட்டு, இங்க பாரு கிருஷ், உனக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் இந்த மீன் ஆண்டியை கேளு, உனக்காக எப்பவுமே உதவி செய்ய நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா உன் அம்மா மாதிரியும் உன் பாட்டி மாதிரியும் பொய்யுக்கு துணை போகாத, சரியான்றாங்க. சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதும், ரோகிணி மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் அவளை உயிரோட விட்டா நம்ம வாழ்க்கை ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். எப்படியாவது மீனாவோட கதையை முடிக்கணும். அப்படி இல்லையா மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து இந்த பக்கம் அவளுக்கு திசை திருப்ப முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவளுக்கு கொடுத்தாதான் நம்ம லைஃப்ல அவ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருப்பா. அதுக்கான முடிவு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி வந்து முடிவெடுக்கிறாங்க. ரோகிணி ஏதாவது சதித்திட்டம் போட்டா அதை மீனா எப்படி முறியடிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.